அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மனிதன் எப்போ வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம நிறையா விஷயம் சொல்லுவோம். இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா, இல்லை என் பொண்ணு வந்து அல்லது நம்ம பசங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் பொதுவாக ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மனிதன் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 3 கேட்டகரி அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரோக்கியமான உடல். எந்த விதமான வலியும் பிரச்சனையும் இல்லாத உடல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அது ஃபஸ்ட்டு. ஆரோக்கியமான உடல்னா நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ 2வது விஷயம் என்னென்னா, வளமான மனம். அதாவது மனம் வந்து நல்ல பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பசுமையாக இந்த சென்ஸ் எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனம், நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனம், சுய ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அல்லது கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனம் தான் வந்து வளமான மனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2வது விஷயமா. 3வது சாந்தமான இயல்பு, அதாவது கோபம் இல்லாத தன்மை. இது 3ம் இருக்கிற மனிதன் தான் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அவனுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் வந்து யாரையும் ஜட்ஜ்மெண்டல் பண்ணாமல், கோபம் இல்லாமல், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வளமான மனம் கொண்டு சாந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நமக்கு மகிழ்ச்சி வந்து சேரும். நன்றி.